ஹாய். நேற்று தேர்ஸ்டேவே பூஜை பாத்திரத்துலலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி கிளாத் வச்சு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி காய வச்சுருவேன். காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பொட்டெல்லாம் வச்சு ஈவினிங் வந்து தேர்ஸ்டே பூஜை பண்ணுவேன் சாய்பாபாக்காக. அந்த பூஜையை பண்ணி வச்சுருவேன். மறுநாள் ஃப்ரைடே தானே, அதனால் ஃப்ரைடே அப்படியே டேரெக்டாக பூஜை பண்ணிவிடுவேன். பூவெல்லாம் வாங்கி போட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு தேர்ஸ்டே தான் நான் வாஷ் பண்ணுவேன். ஃப்ரைடேவும் டியூஸ்டேவும் வீட்டில் வந்து பூஜை பாத்திரத்தெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் வாஷ் பண்ணுறதில்ல. மண்டே தேர்ஸ்டேவே இதெல்லாம் பண்ணி வச்சுருவேன் எப்பயுமே. நீங்களும் அந்த மாதிரி தானான்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறது, பூஜை பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள். அதெல்லாம் எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் கூட இல்லைங்க. என் வீட்டில் எங்கள் அம்மாவே எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க. இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சதே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் மேரேஜ் கூட எனக்கு வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்கும், ஏதோ செஞ்சணும் போல இருக்கேன்னு தான் செஞ்சுட்டு இருந்தேன். நமக்குன்னு ஒரு பொறுப்பு வந்து நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு செய்ய தோணுது இல்லையா? அப்படி தான் அவங்களும் செஞ்சுருப்பாங்க அம்மாவும் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.